ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்கங்கிற தோட்டத்தில் புல் பிடுங்குற வேலை தான். இப்போ பின்னேரம் மாலை நேரம். இன்றைக்கி மாலை நேரம் இவர் வேலைக்கு போயிட்டார். இப்போ அவருக்கு இயலாது, கொஞ்சம் புல் வளர்ந்துட்டுது. அப்போ நானும் மகளும் இன்றைக்கி இந்த தோட்டத்தை க்ளீன் பண்ண போகிறோம். எவ்வளோ புல் வளர்ந்துருக்கன்னு பாருங்க. நிறைய புல் வளர்ந்துட்டு பாருங்க, மழை பெஞ்சதானே நிறைய புல்லெல்லாம் வளர்ந்துட்டுது. தோட்டம் முழுக்க புல்லாக கிடாக்கு. இப்போ நானும் மகளும் தான் இப்போ புல் பிடுங்க போகிறோம். இந்த தோட்டத்தை க்ளீன் பண்ண போகிறோம். வாங்கோ பார்ப்போம். க்ளீன் பண்ண அப்புறம் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்கான்னு பாருங்க. எப்படி இருக்குது தோட்டம். சரியான புல்லாக இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இவர் தண்ணி இறைச்சிட்டு வேலைக்கு போட்டார். கொஞ்சம் அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ இன்றைக்கி நாங்கள் தான் வளமையாக அவர் தான் க்ளீன் பண்ணுறவர். இன்றைக்கி நாங்கள் தான் க்ளீன் பண்ண போகிறோம், நானும் மகளும். வாங்கோ பார்ப்போம் இன்றைக்கி எப்படி க்ளீனிங் வேலை போகுது. வாங்கோ பார்ப்போம். ஒரு தண்ணி இறைச்சிட்டு வேலைக்கு போயிட்டார். இப்போ நாங்கள் தான் இப்போ புல் பிடுங்க போகிறோம். கை குறையெல்லாம் போட்டு தான் புல் பிடுங்குறோம். பாருங்க, இங்கே வாம்மா, இங்கே வந்து பிடுங்க. இப்படி தான் என்னை பிடுங்க போகிறோம். எல்லாத்தையும் எந்த இதெல்லாம் கொத்த இயலாது. மண்ணை தட்டி போட்டு போடுங்க அங்கால. பாருங்க, இப்படித்தான் கையால் எல்லா புல்லும் பிடுங்க போகிறோம். இப்போ கையால் பிடுங்கினா வெறும் ஏனெண்டா இதே தண்ணி இறைச்சிட்டு தான் போனவர். ஏன்னா காலையில் பிடுங்கோமாண்டு புல்லை. சரி, இவர் வேலையால் களைச்சேனி ஏலாதவர், அவர் உடம்பு சரியில்லை. அப்போ இன்றைக்கி நாங்கள் இந்த தோட்ட வேலையில் தொடங்கிட்டோம். பாருங்க, வேலை மண்டதை கையால் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் ஏழு மண்டதெல்லாம் கையால் பிடுங்குவோம். மிச்சதெல்லாம் மண்வெட்டி இதெல்லாம் இருக்குது, அதிலெல்லாம் கிளறி எடுப்போம். இப்போ நாங்கள் கையால் பிடுங்குறோம். பாருங்க, கையால் வேலை நடக்குது. இப்படி கையால் அப்படிங்கன்னா வந்துடும். என்ன பெரிய புழுவெல்லாம் இருந்தாலும் தண்ணி இறைச்சது தானே, டக்கண்டு வந்துடும். இங்கே மகள் விடுங்க, அவர் பக்கத்தால் விடுங்க. அடி உடையாமல் பிடிங்கினா திருப்பி முளைக்கலாம். இல்லை நாளை விட ஃபுல்லாண்டு எல்லாம் பிடுங்கி இனி இவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறோம். இப்படி தான் க்ளீன் பண்ணி என்றேன். ஊரில் புல் பிடிங்கினாரு இவர் தான் க்ளீன் பண்ணுறவர். ஒரு நாளும் செய்கிறதில்ல, ஒரு நாளும் நான் செய்கிறதில்ல. அவராக எல்லாம் தோட்டம் க்ளீன் பண்ணி என்ன செஞ்சாலும் அவர் தான் செய்கிறவர். இப்போ தான் இந்த தோட்டத்துலேருந்து ஒருக்க இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக வேலை செய்கிறேன். நாளைக்கு லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, சனிக்கிழமை கொஞ்சம் வேலை தானே அவருக்கு. அதனால் இன்றைக்கி நாங்கள் தான் க்ளீன் பண்ணுறோம். பாருங்க, முருக்க மரத்துக்கு கீழையும் சரியான புல்ல முளைச்சிட்டு எல்லாம் பிடுங்கி விட்டால் தான் நல்லா. இப்போ நாங்கள் கத்திரிக்காய் திருப்பி விளைஞ்சிட்டுது. கத்திரிக்காய்ங்க பாருங்க, நல்ல விளைச்சல் விளைச்சிருக்கு. திருப்பி இருக்க அறுவடை செய்யணும். பார்த்தீங்களா,
நான் எங்களோட வீட்டு தேவைக்கு தான் வச்சுருக்கிறேன். இன்னொன்றும் விலையை கொடுக்குறேல. நாங்கள் எங்களோட வீட்டு தேவைக்கு மட்டும்தான் வச்சுருக்கோம். அப்புறம் விலைக்கு ஒன்றும் கொடுக்குறேல. வீட்டு தேவைக்கே காணமானது. 2-3 மாதத்துக்கு வீட்டு தேவைக்கு போதுமான. கடையில் வாங்க தேவையில்லை. எல்லாம் குட்டி குட்டி கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கண்டு. எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறோம் பாருங்க. எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இங்கால பக்கம் இங்கால தான் க்ளீன் பண்ண கிடக்கு. வாங்க இங்கே க்ளீன் பண்ண கிடக்கு க்ளீன் பண்ணுவோம். இங்கே இந்த கேரட் அதுகள் இது எல்லாமே நான் கருறையில் ஏனெண்டா அதெல்லாம் €1க்கு வாங்கலாம். கேரட்லாம் 1 கிலோ €1. வெங்காயம் எல்லாம் €1 தான். அதனால் சும்மா அதுக்கு தண்ணி இறைச்சி இன்னத்துக்கு மீனாக்கட்டு. எப்பயுமே கத்திரிக்காய் இந்த பைத்தங்காய் கிடைக்காதுங்கிற பைத்தங்காய் கொடி. மற்ற இந்த கத்திரிக்காய்லாம் €3 €4 இந்த கத்திரிக்காயெலாம் கிலோ. இந்த வெயில் காலம் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். வழியே ₹2 வாங்கலாம். வழியே எப்போயுமே இது ₹3 ₹4 இந்த கத்திரிக்காய். அதனால் இதுதான் நாங்கள் வைக்கிறது. பச்சை மிளகாயிலும் விலை தான். பச்சை மிளகா நல்லா காரமான மிளகா €6. எங்களுக்கு நாட்டு கடையில் வைப்பாங்க மிளகாய்கள். மற்றபடி சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பெப்பரோனி அதெல்லாம் கிடைக்கும். அதான் அந்த குடை மிளகா கறி மிளகா அதெல்லாம் கிடைக்கும். எங்களை மைண்ட் சின்ன மிளகாயில் கிடைக்காது. அதனால தான் இதுகளில் நாங்கள் ஆர்வம் காட்டி வச்சுருக்கிறோம். வழியை வீட்டு தொடுத்து வச்சுக்கோம். வழியை மற்றெல்லாம் வாங்க கூட தான் €3-4 வரும். பீட்ரூட்டும் €6 கிட்ட வரும். அதனால் அதுகளை தான் விற்கிறது. சும்மா என்னத்துக்கு அந்த கரட்டு வெங்காயம் முதலுகளுக்கு வச்சுட்டு தண்ணி இறைச்சி நீ கரண்ட்டு பில்லு தண்ணி பில்லு சும்மா நியாயம். அது பெரிய தோட்டக்காரலாண்டா பிரச்சனை இல்லை, அவங்க வைக்கலாம். வீட்டு தோட்டத்துக்கு என்னத்துக்கு நார்மலாக ஒரு கிலோ கரட்டு காணும் 1 கிழமைக்கு 2 கிழமைக்கு அதில் ₹1 கொடுத்து வாங்கிடலாம். புறையில் வச்சு தண்ணி இறைச்சி கரண்ட்டு பில்லு கட்டிடலாமா. அதனால இதுகளில் மீனக்கறியில் நாங்கள் எங்கள்கூட நாட்டு மரக்கறியில் கத்திரிக்காய் அங்கത്തെ கத்திரிக்காய் கிடைக்காதனோட இங்கത്തെ கத்திரிக்காய் இது நாங்கள் வச்சுருக்கிறோம். ஏன்னா வீடாக கூட இந்த கத்திரிக்காயெல்லாம் அதான் வச்சுருக்கிறேன். புடலங்காய் இந்த வெள்ளை புடலங்காய் கிடைக்கவே கிடைக்காதுங்க. பச்சை புடலங்காய் தான் கிடைக்கும். அது ₹2 நார்மலாக வாங்கலாம். இந்த வெயில் காலத்தில் சும்மா மற்ற குளிர்காலங்களில் அந்த புடலங்காயெல்லாம் விலை கூட. அதுவே ₹5 வரும் பச்சை புடலங்காய். இது வாங்கவே இல்லாது. இந்த புடலங்காய் இங்கே பாருங்கள். இந்த புடலங்காய் பார்த்தீங்களா அங்கே காய்ச்சிட்டுது. இது எங்களை நாட்டு புடலங்காய். அதனால தான் இதுகள் வச்சுருக்கிறோம். பாருங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவ்வளோ க்ளீன் பண்ணியாச்சு. இங்கெல்லாம் க்ளீன் பண்ணணும். வாங்க க்ளீன் பண்ணுவோம். நல்லா காய்ச்சி கிடாக்கு. இருந்தாலும் கண்டலுக்குள்ள புல்லுகள் முளைச்சிருக்குது. இதெல்லாம் பிடுங்கி விட்டால் சரி. வந்துட்டோம். அரைவாசி கிடாக்கு. மிளகாயெல்லாம் பழுத்து கீழே விழுந்துட்டீங்க பாருங்க. எல்லாம் கீழே கொட்டுது. ஏன்னா மழை பெஞ்சாது 2-3 நாளுக்கு முதல். அதனால் எல்லாம் பழுத்து கொட்டுது. எங்களோட வீட்டு தேவைக்குத்தான் வச்சிருக்கிறோம். சும்மா சம்மர் டைம்களில் மரக்கறிகள் வேண்டாமல் தோட்டம் செய்து சமைச்சிட்டு மிச்சத்தை கொஞ்சம் டீப் ஃப்ரிட்ஜில் போட்டு விட்டோம்டா கிடாக்கும். கொஞ்சம் காலத்துக்கு குளிர் தொடங்க அதெல்லாம் வேண்டி வெட்டி போடுவோம். நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்களே. ம் 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 பாருங்க இப்படி இப்படிங்க எடுத்தாச்சேன் எல்லாத்தையும். இங்கே அரைவாசி கிடாக்கு. அதே முடிச்சுடுவோம் இப்போ. ஆனால் அங்கே கொஞ்சம் வெயிலாக இருக்கிறபடியா அங்கே நாங்கள் முதல் முடிக்கல. இணல் பக்கம் எல்லாம் முடிச்சிட்டோம். பாருங்க இணல் பக்கம் முடிச்சிட்டோம். இதில் அள்ளோணும் புல். இணல் பக்கம் முடிச்சிட்டோம். வெயில் பக்கம் தான் முடிக்க கிடாக்கு. இல்லை பாருங்க கத்திரிக்காய் எப்படி கிடக்கு. கத்திரிக்காயெல்லாம் பாருங்க. கத்திரிக்காய் எப்படி இருக்கண்டு பாருங்க. கத்திரிக்காயெல்லாம் பழுத்துட்டு எனக்கு அடியில் கிடந்து பழுத்துட்டு கத்திரிக்காயெல்லாம் பாருங்க. எல்லாம் பிடிங்கி நீ உரத்துக்கு போடணும். எனக்கு கண்டலுக்குள்ளே போட்டு விடலாம். போட்டு விட்டோம்டா அதுக்கு தான் கொஞ்சம் காய பண்ணி போட்டு விட்றது. இதெல்லாம் பாருங்க
பாருங்கள் இப்படி பிடிங்கிற இப்படி இழுத்தானே வேறு இதெல்லாம் வேரோட எல்லாத்தையும் காய பண்ணி கண்டலுக்குள்ள போட்டுவிடணும் என் சருகா மண் இல்லாமல் உதறி எடுத்து போட்டு இதெல்லாம் வாங்கி கொட்டுன மண் எல்லாம் விலைக்கு வாங்கி போட்ட மண்ணுகள் இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கல்லாக தான் கிடந்தது நிலம் அப்போ கொஞ்சம் மண் வாங்கி போட்டுத்தான் இப்போ இந்த தோட்டம் செய்திருக்கிறேன் கல் நிலம்தான் ஆனால் தோட்டம் மண் வண்டி கொட்டுனாங்க இதுக்குள்ளே நிறைய மண் வண்டி ஒரு சொல்ல முடியாது அது ஒரு 2 முறையும் தோட்டம் செய்தது 2 முறையும் இவர் வாங்கியிருந்து போட்டுக்கொண்டே இருந்தவர் இதுக்கு காணாது அதுக்கு காணாது இதுக்கு காணாது இந்த பக்கம் காணாதுண்டு கணக்கில்லாத மண் இதில் போட்டிருக்குறோம் ஓ ம் 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 பாருங்க எல்லாம் க்ளீன் பண்ணி முடிஞ்சுது இனி பாத்தி கட்டணும் பாருங்க நானும் மகளும் சேர்ந்து எல்லா புல்லும் பிடுங்கியாச்சு பார்த்தீங்களா நல்லா க்ளீனாக இருக்குது இனி நாங்கள் பாத்தி கட்டுவோம் பார்த்தீங்களா எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இனி பாத்தி கட்டி விட்டால் சரி எங்களோட தோட்டம் நல்லா க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களோ எல்லாம் புல்லும் முடிஞ்சாச்சு எப்படி இருந்து முதல் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்